உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன இன்னும் இப்படியே இருக்க? கேவலம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு என்னமோ 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்கற. நீ வச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய் நான் ஒரு நாள் வேணா 1 மணி நேரத்துல செலவழிச்சு காட்டட்டுமா? நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ராணியாக போறேன். என்கிட்ட வந்து பிச்சை காசு 10 லட்சம் ரூபாய் பத்தி பேசிட்டு இருக்கியா? ஹே, உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த 10 லட்சம் ரூபாய நான் உனக்கு பிச்சையா போடுறேன். நீ அந்த ஆனந்த் மூலமா பெரிய சொத்து கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அந்த அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி சொத்து முழுக்க இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேர்ல இருக்கும் பாரு. எதை வச்சு சொல்ற? நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனதே ஒரு பிளானோட தானே. ஆனந்தோட வைஃப் ஆனதுனாலேயே 3ல ஒரு ஷேர் எனக்கு வந்துரும். மிச்ச 2 ஷேரும் எனக்கே கிடைக்கணும்னு தான் சில காரியங்களை செஞ்சேன். அந்த ஆனந்த கார்த்திக்கு எதிரா தூண்டி விட்டு பேச வச்சேன். அதனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஆனந்த் போட்டி வைக்க கார்த்தி அதை ஏத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கான். அவனால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியாது. அந்த சவால் அவன் ஜெயிக்கலனா சொத்து முழுக்க ஆனந்துக்கும் அருணுக்கும் வந்துரும். அதுக்கப்புறம் ஆனந்துக்கும் அருணுக்கும் நடுவுல ஏதாவது கலகத்தை மூட்டி அவன் சொத்தையும் புடுங்கிட்டு வீட்டை விட்டு துரத்த போற. அப்புறம் என்ன, அந்த வயசான அபிராமியும் அருணாச்சலமும் தான் இருப்பாங்க. அவங்களையும் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல தள்ளிட்டா போதும், சொத்து முழுக்க ஆனந்த் கைக்கு வந்துரும். அப்புறம் அவன் கிட்ட ஏதாவது சென்டிமெண்டா டிராமா போட்டு சொத்து முழுக்க என் பேருக்கு மாத்திருவேன். அதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரி. இப்போ கோடியில மிதக்க போற என்ன கேவலம் 10 லட்சத்தை காட்டி என்ன அசிங்கப்படுத்துறியா? இதெல்லாம் நடக்குங்கிறது உன் கற்பனை. ஆனா நிஜத்துல இதெல்லாம் நடக்காதறியா? நீ கனவுலே கோட்டை கட்டி ராணி மாதிரி வாழ வேண்டியதுதான். ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன் பாரு. பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த லைஃப்ங்கிறது ஒரு தடவை தான். அத நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். எனக்கு சந்தோஷங்கிறது பணம் தான். அந்த பணம் இருந்தாதான் நம்ம நினைச்சத நினைச்சபடி வாழவும் முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும். நான் தான் மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டேன். எனக்கு பிறக்க போற குழந்தை அப்படி இருக்க கூடாது. அது born with silver spoon இல்ல கோல்டன் ஸ்பூனா தான் இருக்கணும். உன் கூட வாழ்ந்தா அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப நாம உருகி காதலிச்சதெல்லாம் பொய்யா? அந்த பைத்தியக்காரத்தனத்தை ஏன் செஞ்சேன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.